அன்போட காதலன் நான். நான் எழுதும் லெட்டர். சரி, மடல் இல்லை, கடைதாசி வச்சுக்கலாமா? வேணாம், கடைதாசியாக இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஆஹா, பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இப்போ பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. ஆஹா, உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருள் மாதிரி கொடுத்தது. ஆனா அதை எழுதணும் உட்காந்தா அதான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான். ஆஹா, பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றும் ஆறுதே இல்லை. இதே எழுதிக்க நடுவில் மானே, தேனி, பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கிறோம். இதில் பாரு, எனக்கு என்ன காயம் ஆனாலும் ஏன் உடம்பு காயம், உடம்பு தாக்கமா தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி. கவிதை இது என் காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏன் அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கிடுவோம்னு நினைச்சு பார்க்கும்போது வர அழுக கூட நின்று